ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் பொரியல். சொரக்காய் பொரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி சொரக்காயோட மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கேலரியும் ரொம்ப கம்மி, ஃபேட்டும் கம்மி, ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதால் இது நம்ம டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். அதோட இது நீர் சத்து உள்ள காய்ங்கிறதுனால நம்ம உடம்போட சூடு தணியும். அதே மாதிரி வெப்ப நோய் எதுவுமே வராமல் தடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்கிற காய், அதால் நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. நியூட்ரியன்ஸும் இதில் இருக்குது. விட்டமின் பி, சி, மினரல், பொட்டாசியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி கிட்னி ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ முக்கியம். ஏன்னா தேவையில்லாத உப்பு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து கிட்னி ஃபங்க்ஷனிங்கை நார்மலாக பார்த்துக்கும். அதோட இந்த பிபி ரெகுலேஷன் நார்மலாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சொரக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிபி ரெகுலேஷன் நார்மலாக இருக்கிறத வச்சு இந்த ஹார்ட் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப நல்லது. அதோட லிவர் ஃபங்க்ஷனிங்குமே இது ப்ரமோட் பண்ணும். அது மூலமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சத்து உள்ள இந்த சொரக்காய் எவ்வளோ டேஸ்டியாக உங்களுக்கு ஒரு பொரியலாக செஞ்சு காட்டுறேன்னு வீடியோவில் பார்க்கலாம். சொரக்காவை தோல் சீவிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் வேர்க்கடலை, ஒரே ஒரு பல் பூண்டு, அப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த உப்பு கம்ஃபர்டபுளோ அது போட்டுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கழுவி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க அந்த சொரக்காவை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கட்டோன்னு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் எடுத்திருக்க சொரக்காய்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியலனா அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா அது தண்ணி கொஞ்சம் சுண்டி இருக்கும், இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடி, அதை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதும் சுவையான சுரக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.